வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. உடல் பருமனுக்கு வடிச்ச கஞ்சி தண்ணி சூப்பர்ல. வடிச்ச தண்ணியை குடிச்சிட்டு வேலைக்கு போறதெல்லாம் அந்த காலம். அதே வடிச்ச தண்ணியை வேஸ்ட் தண்ணின்னு சொல்றது தான் இந்த காலம். இப்படி நிறைய விஷயத்த வேணான்னு ஒதுக்குறதுனால தான் நம்ம ஆரோக்கியமும் நம்மளை வேஸ்ட்னு ஒதுக்கிடுது. வீட்டில் சமையல் செய்கிற பெண்கள் பசியோடு இருக்க பெரியவங்களுக்கு வடிச்ச தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கொடுப்பாங்க. வயிறு முட்டை வடிச்ச தண்ணியை குடித்தவங்க களைப்பே இல்லாமல் எந்த வேலையாக இருந்தாலும் செய்வாங்க. சொல்லப்போனால் சாதத்தை விட சாதம் வடிச்ச தண்ணியில் தான் அதிக சத்தே இருக்குது. கார்போஹைட்ரேட் அதிகமாக நிறைஞ்சிருக்க இந்த வடிச்ச தண்ணி நிறைய மருத்துவ குணங்களை கொண்டிருக்கு. இதை குடிக்கிறதுனால கண்ணெரிச்சல் பித்தம்லாம் சரியாயிடும். உடல்ல இருக்க வெப்பநிலையை சீரா வச்சுக்கவும் வடிச்ச தண்ணி உதவுது. தொடர்ந்து வடிச்ச தண்ணியை குடிச்சிட்டு வந்தா உடல் பருமன் அடையும். அதோட நீர் சுருக்குன்னு சொல்லக்கூடிய சிறுநீர் பிரச்சனையும் மலச்சிக்கலும் குணமாகும். கேன்சர் இருக்கிறவங்க வடிச்ச தண்ணியை குடிச்சிட்டு வந்தா கேன்சர் ஃபார்மேஷன் குறையும். குக்கர் வந்ததுல இருந்து வடிச்ச தண்ணியை கண்ணிலேயே பார்க்க முடியறதில்ல. அதனால எவ்வளவுதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் சாதம் வடிக்கிற வழக்கத்தை மட்டும் மாத்திடாதீங்க. சாதத்தை குண்டான்ல சமைச்சாலே வடிச்ச தண்ணியும் கிடைக்கும், அதோட சாதத்துல சத்தும் இருக்கும். நாம அலட்சியமா ஒதுக்குற எல்லா விஷயத்தையும் வெளிநாட்டுல அதிரடி விற்பனையா போயிட்டு இருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டா வடிச்ச தண்ணி பல நாடுகள்ல ஹெல்த் ட்ரிங்கா விற்பனை செய்யப்பட்டு வருது. இந்த மாதிரியான தகவல்களை பார்க்கறதோடும் படிக்கிறதோடும் விட்டுறாம அதை ஃபாலோ பண்ணா நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். காசா பணமா இனி வடிச்ச தண்ணிய குடிப்பேன்னு கெத்தா சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.